కావాలయ్యా నువ్వు కావాలి வணக்கம். இன்று 100வது வீடியோவா டேட் கேக், பேரிச்சம்பழம் கேக், முட்டை இல்லாமல் சீனி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் 5 பீச்சி டீ பேக் எடுத்து சுடுதண்ணியில் போடுறேன். ஒரு கப் சுடுதண்ணி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷத்துக்கு பிறகு 5 டீ பேக்கும் நல்லா சாயம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் பேக்கை எடுத்துடுவோம். நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், ஆனால் எனக்கு அந்த டைம் கிடைக்கல உண்டு. இதை 100வது வீடியோவாக போட்டு விடுவோம் பிளான் பண்ணி தான் நான் இதை போடுறேன். இப்போ இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அப்பச்சோடா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 400 கிராம் டேட் எடுத்து சீட்ஸ் இல்லாமல் வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே அதை விடுவோம். இப்போ நீங்கள் இதை அரிஞ்சு மினக்கட தேவையில்லை. டேட்ஸை பிளெண்டரில் போட்டு கூழ் மாதிரி எப்படி பியூரி மாதிரி அடிக்க தேவையில்லை. சும்மா அது இப்போ நீங்கள் ஓவர் நைட்டு இப்படி போட்டு ஊற வச்சாலே அடுத்த நாளைக்கு அது உங்களுக்கு அந்த கொஞ்சம் நறுவசுருவலான பழமாக நல்லா கரைஞ்சும் கரியாத மாதிரி வரும். கேக்குக்கு அந்த பருவம் தான் தேவை. ஆகிலும் களி மாதிரி பியூரி மாதிரி எடுத்திங்கன்னா கேக் களி மாதிரி போயிடும். பெரிச்சம்பழம் கொஞ்சம் கடிபடணும். அதால் போட்டு அரிஞ்சு அதை போட்டு பெரிச்சம்பழத்துக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடாது. அடுத்தது மில்க்மெய்ட் 400 எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பேரிச்சம்பழமும் மில்க்மெய்ட்டும் நீங்கள் 350லேருந்து 400 வரைக்கும் இதே அளவு தான் இது ரவையெல்லாம். இப்போ நாங்கள் இந்த மில்க்மெய்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பட்டரோடு அடிக்க போகிறோம். பட்டர் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். இந்த கேக் செய்ய முதல் நீங்கள் யோசிக்க வேணும், எல்லாத்தையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். கேக்குக்கு தேவையான எல்லா சாமானும். இப்போ வனிலா ஃப்ளேவர் உள்ள கோலா எடுத்திருக்கிறேன். 0 சுகர், கொஃபினும் இல்லை. அதில் நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த சோடானாலும் அடிக்கலாம். 1/4 டின்னு கொடுத்து தான் அடிக்கிறேன். இது இப்போல்லாம் கேஸ் வாட்டர், அதாவது எங்கள் ஊரில் தண்ணி சோடான்னு சொல்லுவாங்க, பிளேன் சோடா, அதுவும் விடலாம். இப்போ இதுக்குள்ளே 3 நிமிஷம் வறுத்து ரவை 100 கிராம் அளவு போடுறேன். மாவு 200 கிராம். அதோட பேக்கிங் பவுடர் 1.5 மேசக்கரண்டி, கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா 1 மேசக்கரண்டியும் கொக்கோ பவுடர் போடலாம். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதாக பிடிக்காது, அதால் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த ஆகிலும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி வந்துடும் கூட போட்டிங்கன்னா, அதால் பார்த்து போடுங்க கொக்கோ பவுடரை. இப்போ சாதிக்காயும் கருவாப்பட்டையும் சேர்த்த பவுடர், அதோட கொஞ்சம் வனிலா, அரோமாட்டிஷ் வனிலா எடுத்திருக்கிறேன். டோன்ட் ஆட் பிரியாணி மசாலா பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர். இதுக்குள்ளே சிலர் எங்களோட பிரியாணிக்கு போடுற மசாலா பவுடரு, கரம் மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுறீங்க, அதெல்லாம் போடாதுங்க. ஒரிஜினல் ரெசிபிக்கு டேட் கேக்குக்கு கருவாப்பட்டையும் அந்த சாதிக்கு அதுவும் கொஞ்சமாக தான் சேர்க்கிறது, ஒரு ஒன்றும் சேர்க்கிறதில்ல. இப்போ நாங்கள் ஊற வச்ச டேட்டை போடுறோம். பாருங்கள், இப்படி ஒன்றும் பாதியமாக கரைஞ்சிருக்குது. இதுவே போதும். இந்த பருவத்தெல்லாம் போடணும். எங்கே செஞ்சிருக்கு சூழல் இல்லையா? சரி போய் போய் அதான் உங்களுக்கு காட்டு கொடுத்துருக்குறாங்க. 9 இன்ச் ரே எடுத்திருக்கிறேன். இதுக்கு ரே பிழைச்சாலும் உங்களுக்கு கேக் பிழைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள் கேக் ரஃப்பாக வருதுண்டு. அது உங்களோட இன்க்ரீடியன்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்காது தான் காரணம். மற்றது ட்ரை பிழைச்சாலும் பிழைக்கும். சிலர் கேட்குறீங்க களி மாதிரி இருக்குண்டு. அது பெரிச்சம்பழத்தை நீங்கள் பியூரி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு களி மாதிரி தான் வரும். இப்போ நான் இதுக்குள்ளே கஜுவும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் பாதாம் பருப்பு கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக கச்சானும் போடலாம். நான் ப்ளம்ஸ் போடலைன்னா நிறைய டேட்ஸ் போட்டோடைய ப்ளம்ஸ் போடலை. இப்போ
காற்று போகிறதுக்கு நல்லா இந்த ட்ரேயை கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டு வைக்க வேணும். குலுக்க மறந்துட்டிங்கன்னா இப்போ ஒரு புது சிலுக்கு வந்திருக்கிறவாம் அதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மறக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லான சைவ முறையிலான டேட் கேக் ரெடி. மாய்ஸ்சரைசிங் ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க. கேக்கை அவனால் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கட் பண்ணுங்க. நன்றியுடன் தீபா.